ஜாலி ஜாலி அவ்வளவுதாங்க. 48 முட்டை செஞ்சாச்சு. கடைசி ஒரே ஒரு முட்டை. அது எதுல செய்யலாம்? இதுல செய்யலாமா இதுல செய்யலாமா? வேண்டாத வேலையா தெரியுது. சரி போவோம். வணக்கம் மக்களே, வெல்கம் டு K7 யூடியூப் சேனல். மக்கள் தம்ப்லைன் டைட்டில் பார்த்துட்டு தானே வந்திருப்பீங்க. ஆமாங்க, எனக்கு நல்லா சளி பிடிச்சிக்கிச்சு, செம்ம சளி. இன்னைக்கு ஆக்சுவலாக வந்துட்டு பன்றிக்கறியில் சில்லி போடலாம் அப்படின்னு சொல்லி ஐடியா பண்ணி வச்சிருந்தேன். அது ஆல்ரெடி பன்றிக்கறி வந்து கூலிக்குங்க. ஸோ அதனால வந்து அதை போட்டோம் அப்படின்னா செட் ஆகாது அப்படின்ட்டு அது ஒரு 2-3 நாள் கழிச்சு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேற பிளான் பண்ணியாச்சு. ஒரு 50 முட்டை வாங்கிட்டு வந்து ஆஃப் ஆயில் போட்டு ஃபுட் சேலஞ்ச் பண்ண போகிறேன். 50 முட்டையும் சாப்பிட முடியுமா என்னன்னு சொல்லி பார்க்க போகிறேன். மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு சாப்பிட்றலாம் நினைக்கிறேன். ஏன்னா ஆம்லேட் வந்து பெருசாக இருக்குது. ஆஃப் ஆயிலுங்கிறது வந்துட்டு அசால்ட்டாக நம்ம ஹோட்டலுக்கு போன அப்படின்னா 10-20 கூட சாப்பிட்லாம். ஸோ அதனால் ஒரு 50 முட்டை வாங்கிட்டு 50 ஆஃப் ஆயில் போட்டு சாப்பிட்றலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் ஆம்னி எடுத்துக்கிட்டு போகிறேன். ஆக்சுவலாக 2 வீலர்லேயே போய் வாங்கிட்டு வந்துடலாம். ஆம்னி இந்த இடத்துக்கு ஓட்டுறதே கிடையாதுங்களா. சும்மா வெயிட் வச்சிருந்தா அப்படின்னா வெட்டியே போயிரு அப்படின்னு சொல்லிட்டு தான் பக்கத்தில் தான் கடை வாங்க போலாவாங்க. மாப்பிள்ள ட்ரேவோட வாங்கிட்டு போயிடுறேன், மாட்டி கொண்டாந்து கொடுத்துட்றேன். ஓகேவா? ஓகே மாப்பிள்ள. மாப்பிள்ள எண்ணிக்கிட்டு இருக்கிறாப்புல. என் கூட படித்த எனக்கு என்னுடைய கிளாஸ்மேட்டு. 50 முட்டை 50 கிராம் ரா பெப்பருங்க வாங்கினாச்சு. ஃபஸ்ட்டு பெப்பர் இடிச்சுக்கலாங்க. அதுக்கப்புறம் வந்து நல்ல ஒரு லொக்கேஷன் நம்ம ஸ்டுடியோ இருக்குல்லங்க, அங்கே வந்து டேபிள் எடுத்து போட்டு கேஸ்லாம் வச்சு ஜம்முன்னு இன்றைக்கி செய்கிறோம். சரிங்களா? ஜம்முன்னு கும்முன்னு செய்கிறோம். சரி, நாங்கள் ஃபஸ்ட்டு பெப்பர் இடிச்சுக்கலாம். இப்போ நம்ம அரைக்க போகிற இந்த பெப்பர் வந்து ஒரு காலத்தில் தங்கத்துக்கு நிகராக இருந்ததுங்களாமா. தங்கத்தை கொடுத்து தான் இந்த பெப்பரே வந்து மேற்கத்திய நாடுகள்லாம் வந்து ஐரோப்பிய நாடுகள்லாம் வாங்கிட்டு போனாங்களாமாங்க. ஆஹா. அப்பா, சளிகிரி எல்லாம் ஓடி போயிடும் நினைக்கிறேன். பார்க்கலாம். அதுக்கு தான் இந்த ரா பெப்பர் வாங்கி அரைக்கிறது. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே வந்து முட்டையை வந்து தண்ணியில் கழுவிக்கலாங்க. ஏன்னா அது வந்து கோழி எச்சமெல்லாம் அதில் ஒட்டி இருக்கும். ஸோ அதனால் வந்து நீட்டாக கழுவி எடுத்துக்கலாம். நல்லா தேய்ச்சி கழுவிக்கலாம். ஐயோ உடஞ்சி போச்சு. ஐயோ மக்கள்ஸ், ஒரு முட்டை வேற உடஞ்சி போச்சு. தப்பா நினைச்சுக்காதீங்க. 49 முட்டை. ஒரு முட்டை தூக்கி அங்க போட்டேன். அது வீடியோல காட்டலன்னு நினைக்கிறேன். தெரியல காட்டினேன் என்னன்னு. காட்டினியா ஒரு முட்டை உடஞ்சி போச்சுங்க. சரி விடுங்க, போயிட்டு போகுது. 49 முட்டை. அவ்வளோதாங்க. சும்மா ஜம்முன்னு கழுவியாச்சு. நெக்ஸ்ட் கும்முன்னு ஆம்லேட் போட்டுடலாம். அப்பா ஓகே, ஆரம்பிக்கலாங்களா? சூப்பர் அப்பே. அப்பனே ஆண்டவா இறைவா, இந்த வீடியோ மில்லியன் கணக்கில் வியூஸ் போகணும், எல்லாரும் லைக் பட்டன் அழுத்தணும், கமெண்ட் எல்லாம் வாரி வழங்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு இன்னும் வேண்டும் போதே தடுமாறுது. ஓகே சூப்பர். தடுமாறினாலும் என் வாழ்க்கையில் நான் தடம் மாற மாட்டேங்க. டெய்லி ஒரு வீடியோ போட்டே தருவேன். ஓகே பல்லவி ஆரம்பிச்சிடலாமா? மக்கள் ஆரம்பிச்சிடலாமா? ஓகேவா? ஓகே அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. அப்பா 2 தோசைக்கல்லுங்க. ஏன்னா ஒன்றுல வந்து சுட்டோப்புன்னு ரொம்ப லேட் ஆகும். சொன்னால் 2 தோசைக்கல். ஒன்று வந்து இரும்புக்கல், நார்மல் இரும்புக்கல். இன்னொன்று வந்து நான்ஸ்டிக் தவா 2. அதே மாதிரி திருப்பி 2 திருப்பி. சக்கி ரெடி. பற்ற வச்சலாமா? ஐயோ ஒன்றும் ஆகாது. One eternity later. இது என்னன்னு தெரியுதுங்களா? தேங்காய்க்கு மேல குடிமி வருமில்ல, அந்த குடிமி தான் தேங்காய் மஞ்சி. முட்டை உடைக்கலாமா?
நெக்ஸ்ட் வந்து உப்பு போடுறேங்க. தேவையான அளவு உப்பு லைட்டாக போட்டு இதுக்கு லைட்டாக போதுமா? அடுத்து பெப்பர் தூள், இதுக்கு லைட்டாக பெப்பர் தூள் போதுமா? ஓகே. நம்ம வீட்டு பெப்பர் தூளுங்க ரொம்ப காட்டமாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாவே போடலாம். செவன் பா, நல்ல காட்டமாக இருக்குதுங்க. இந்த பெப்பர் தூளை உள்ளே போட்ட உடனே அந்த ஆவியில் வந்து மூஞ்சியில் அடிக்குதா, அப்படியே இரும்பல் வர மாதிரி இருக்குது. நல்ல காட்டமாக இருக்கு, நல்லா காட்டாக இருக்கு. மக்கள் 49 ஆம்லேட்டுங்க. எப்ப சரி ஆப்பாயில் சாரிங்க, ஆம்லேட்னு வருது. 49 ஆஃப் ஆயில் சாப்பிட்றலாமா? என்ன நினைக்கிறீங்க நீங்க? நான் சாப்பிடுவேன் நினைக்கிறீங்களா, மாண்டேன்னு நினைக்கிறீங்களா? கமெண்ட் பண்ணுங்க. இப்ப இருந்தே கமெண்ட் பண்ண ஆரம்பிங்க. நான் சாப்பிடுவேனா மாண்டேனா கமெண்ட் பண்ணுங்க. 49 ஆம்லேட், 50 ஆம்லேட் ஒரு முட்டை மடல இருந்து வச்சு சரி சாப்பிடலாமா? ஓகே, முதல்ல எங்க ஆரம்பிக்கலாம்? சனிமொழியில இருந்து ஆரம்பிக்கலாங்க. பாப்பா எடுக்கட்டா? ஐயோ தேன்பூச்சி, ஐயோ. ஆரம்பிக்கலாமா? ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே சனி மூலையில இருந்து நல்லா ஆறிடுச்சுங்க. டப்புன்னு சாப்பிடலாமா? முதல் ஆம்லேட் ஒண்ணு முடிஞ்சு. ரெண்டாவது அண்டு நீ ஒரு மைக் வச்சுக்கிறியா? நீ வச்சுக்கோ. இருங்க மக்கள், பல்லவிக்கு ஒரு மைக் கொடுத்துட்டு வந்துடுறேன். மக்கள், பல்லவிக்கு ஒரு மைக் கொடுத்துட்டேன். பல்லவி செமையா கமெண்ட் பண்றாளா? சரி, வீடியோக்கு செமையா இருக்குன்னு சொல்லிட்டு பல்லவிக்கு ஒரு மைக் கொடுத்துட்டேன். 2 ஆம்லேட் முடிஞ்சு, 2 ஆஃப் ஆயில் முடிஞ்சு, 3வது ஆஃப் ஆயில். சாப்பிட்ருவா. 4வது அஞ்சாவது காரமா இருக்கு, விக்குது. அஞ்சாவது அவசரப்பட்டு காத்துல இறங்கிட்டோம் போலயே. முடியும் பண்ணி பாரு. 7வது 7 ஐயோ, சாப்பிடு 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 சாப்பிட முடிஞ்ச அளவுக்கு சாப்பிடு. சாப்பிட்டா? சாப்பிடு. 8வது 8 அப்போ ஒரு 10-15 தான் சாப்பிடுவோம், அதுக்கு மேல சாப்பிட முடியாது. சாப்பிடலாம், பார்க்கலாம். தண்ணி குடிச்சா சாப்பிட முடியாது. எட்டு சாப்பிட்டா மக்கள், நாங்களோட ஈஸியான போட்டி நினைச்சேங்க ஆஃப் ஆயில். சரி வாங்க சாப்பிடலாம் வாங்க. அடுத்து 9வதா? ஒன்பது முடிஞ்சா?
10வது. நேரம் மக்களுக்கு தெரிஞ்சிருக்கு நான் சாப்பிட மாட்டேன்னு. தெரியும் தெரியும். ஏன் வேணாமா? இது பண்ண முடியாதா? இன்னொன்னு வாமிட்டுக்கு தான் வந்துருவோது. அப்படித்தாண்டி இருக்குது, வர மாதிரி தாண்டி இருக்குது. ஆப்பிள் சாப்பிட்டா என்னைக்கும் வாமிட் வர மாதிரி தான் இருக்கும். ஐயோ 10 சாப்பிட்டு எனக்கு ஆச்சரியமா இருக்குது. அப்புறம் எப்படி எப்பவுமே எதுன்னா ஹோட்டலுக்கு போயிட்டு ஹாஃப் ஆயில் போட்டு சாப்பிட்றது இங்க சாப்பிட முடியாது. அதே அங்க சுட சுட சாப்பிட்றோமா, ஆமா இங்க சுத்தி வச்சு ரொம்ப ஆறிடுச்சா, அதனால டேஸ்ட் கொஞ்சம் நல்லா இல்ல. நான் சூடா சாப்பிட்டா செம்மையா இருக்கும். 10 சாப்பிட்டா 10 எடு. ஓ ஓ வீண் வேண்டாத வேலையா தெரியுது. சரி போவோம். மூஞ்சி மாறி போச்சு. எதுவும் வருதா? ஐயோப்பா 11 முடிஞ்சா ஏதாவது ஆயிருமா? பிராய்லர் நாட்டுக்கோழி முட்டையே பிரச்சனை இல்லை, பிராய்லர் கோழி முட்டை இருக்காது பயமா இருக்கு. ஒன்னும் ஆகாதல்ல? என்ன ஆகாது ஏங்க மக்கள் சொன்னா ஆகாதல்ல? எனக்கு பயமா இருக்குது. நாட்டுக்கோழி முட்டையா இருந்து பிரச்சனை இல்லை, தாராளமா சாப்பிடுவேன். பிராய்லர் கோழி முட்டை கொஞ்சம் லைட்டா, நாட்டுக்கோழி முட்டை 50 அசால்ட்டா கூட சாப்பிடணும்னு நினைக்கிறேன். சின்ன சின்னதா இருக்குது. இதெல்லாம் முட்டை பெருசு பெருசா இருக்குதா, பயமா வேற இருக்குது. 11 சாப்பிட்டா குறைஞ்சு 15வது தான் நம்ம மேல ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கு மக்கள்ஸுக்கு. சரி சாப்பிடுவோம். பன்னெண்டா பன்னெண்டுக்கு மேல முடியாது. இதுக்கு மேல முடியாது, சின்ன வாந்தி வந்துடும். வீணா வெயின் விபா இது. ஆம்லேட் இருந்தா கூட அதுல வந்து அந்த முட்டை கவுச்சு தெரியாது. இதுல வந்து முட்டை கவுச்சாதான் அடிக்கும். அது அப்ப சொன்னாங்கல்ல சாப்பிட முடியாது அப்படின்னு சொன்னாங்கல்ல. அப்ப எங்க அப்பா சொன்னாப்லைங்க, நக்கல்ஸ் இப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்களா அந்த கேஸனோட கெப்பாசிட்டியா? 12 ஆஃப் ஆயிலுக்கு மேல முடியலீங்க, உண்மையாலுமே முடியல. வேற நீங்க கண்டிப்பா சாப்பிடுறீங்களா? சாப்பிட்டு எப்படி 30 40 30க்கு மேல அசால்ட்டா சாப்பிடுறீங்கன்னு நினைக்கிறேன். அவங்க ரெகுலரா சாப்பிட்டு அவர் பிராக்டிஸ் பண்றது. அது அப்படியே ஒட்டுக்கா சாப்பிட மாட்டாங்க, கொஞ்சம் கொஞ்சம் நேரம் கழிச்சுதான் சாப்பிடுவாங்க. எப்படி ஒட்டுக்கா 12 சாப்பிட்டு அதே போதுப்பா. சரி ஓகே மக்கள்ஸ், 12 ஆஃப் ஆயிலுக்கு மேல சுத்தமா இனி இழுக்காது. சாப்பிட்டா வாமிட்டு தான் வரும். அதனால வேஸ்ட் பண்ண வேண்டாம். இருக்கிறதெல்லாம் பகிர்ந்து அம்மா அப்பா எங்க பெரிய மூட்டு புள்ள எங்க பெரிய மூடு எல்லாத்துக்கும் சேர்ந்து கொடுத்துடலாம். எல்லாம் வந்து நிக்கிறாங்க பின்னாடி. சரி ஓகே மக்கள்ஸ், முடியல 12 ஆஃப் ஆயிலுக்கு மேல முடியல. வேற ஏதாச்சும் காம்படிட்டர் நம்ம மோகம் அவங்க பக்கத்துல இருந்தானே செம காமெடி இருந்திருக்கு, சிரிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு சாப்பிட்றதுக்கு செமையா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா, ஒருத்தர் சாப்பிட்டா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஒரு 2-3 பேர் சாப்பிட்டோம்னா வந்துக்கலாம் நினைக்கிறேன். அப்பா வரலாமா? அப்பா 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 சாப்பிட சொல்ல. அப்பா வா, இங்க வா, வாப்பா 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 அப்பா வாப்பா நீ வாப்பா. மக்கள் எங்க டாடி சாப்பிட சொல்லி பார்க்கலாம். வாப்பா நீ வாப்பா எத்தனை சாப்பிடு. நான் மக்கள் இது ஃபேமிலி தான் காம்படிஷன் வச்சிடலாம். நான் வந்து 12 சாப்பிட்டேன்னா எங்க அப்பா எத்தனை சாப்பிடு அப்படின்னு பாக்கலாம். சரிங்களா? ஓகே அப்பா, நான் 12 சாப்பிட்டு இருக்கிறேன், நீ எத்தனை சாப்பிடுங்க பார்க்கலாமா? நான் என்ன ஒரு சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு. அப்படி இருந்துச்சுன்னா அப்பா முதல்ல சாப்பிட வேணும்னு சொல்லிட்டு இருக்கலாம். சோறு சாப்பிட்டு வந்துட்டாங்க. சோறு சாப்பிட்டு வந்துட்டியாப்பா? ஆமா. ஆடாடாடாடாடா அப்பா ஏப்பா சோறு தின்னியா? மக்கள் எங்க அப்பா சோறு சாப்பிட்டு வந்துட்டாப்லையாமா? பசி இருந்தது, தண்ணி கட்டிட்டு வந்தாங்க. சோ அப்பா சோறு சாப்பிடலன்னா சாப்பிட்டு இருக்கேன், ஃபுல்லா கூட சாப்பிட்டு இருக்கேன்.
ஒட்டுக்கா சாப்பிட மாட்டாங்க. ஒரு 15 ஒரு 15-20 சாப்பிட்டுருக்குன்னு நினைக்கிறப்பா. அப்போ நீ ரொம்ப எல்லாம் சாப்பிட வேண்டாம். போதுமா? சோறு தின்னுட்டீங்க? முடியலையா? போதும் அவ்வளோதான். மக்கள் எங்க அப்பா உண்மையாலுமே சோறு சாப்பிடாம இருந்தாங்க அப்படின்னு எப்படி 20 ஆம்லேட் அடிச்சிரு 20 ஆஃபாயில் அடிச்சிருப்பாங்க. 20 ஆஃபாயிலுக்கு மேலும் சாப்பிட்டுருக்கோன்னு. ஓகே சரிப்பா, சரி போதும், அப்படி இருந்துறீங்க. மறுபடியும் ஹெல்த் இஷ்யூ ஆகிற போகுது. இன்னொன்று எடுத்துக்கிறீங்களா? அப்போ மனசு கேட்க மாட்டேங்குது. எடுத்துக்கா. இதெல்லாம் இருந்தா நல்லா இருக்கு. பல்லவி, நான் 12 சாப்பிட்டேன். அப்பா 1 சாப்பிட்டாங்க. அப்பா 2. 2ஆ? இன்னொன்று எடுத்துட்டு போயிட்டாங்களா? இன்னொன்னு எடுத்துட்டு போயிட்டாங்க. சரி, நீ ஆரம்பிங்க. மிளகுப்பொடி போடாம இருந்தா நான் சாப்பிடுவேன். சாப்பிடு, மிளகெல்லாம் நல்லா சாப்பிடு. ஒண்ணு என்ன மிந்திருவியா? மிந்த என்ன தருது? நீ 13 ஆம்லேட் சாப்பிட்டீங்கன்னா உனக்கு ஒரு ஐஸ்கிரீம் டப்பா, பெரிய டப்பா வாங்கி தரேன். ஓகேவா? 13 ஆம்லேட் சாப்பிடுவேன். சரி ரைட். மக்கள் பாருங்க, 1 சாப்பிட்டா அடுத்து 2வது. ரெண்டு முடிஞ்சா அடுத்து 3ஆ? நீ 13 சாப்பிட்டீங்கன்னா இப்ப அடுத்த சைடு நீ வீடியோ போய் எடிட் பண்ண மாட்டேன். உடனே சிவி போய் உனக்கு ஒரு இது ஐஸ்கிரீம் டப்பா, பெரிய டப்பா. 4 முடிஞ்சு. என்னடா அது மக்கள், 4 முடிஞ்சு. 5வது அது 5. ஏங்க என்னங்க போற சாப்பிட்டு தெரியுதா? வாய்ப்பில்லை. நீ என்ன நினைக்கிறீங்க? சாப்பிடுவாளா சாப்பிட மாட்டாளான்னு நினைக்கிறீங்க? சாப்பிடுவான்னு நினைக்கிறீங்களா சாப்பிட மாட்டான்னு நினைக்கிறீங்களா? பார்க்கலாம் மக்கள் சொல்லிட்டு கமெண்ட்ஸ் நேரம் இதுக்கும் பண்ணுங்க. பல்லவி ஆம்லேட் சாப்பிட்டுருவாப்லையா இல்ல சாப்பிட மாட்டாளா? தண்ணி குடிக்கிறியா? வாய்ப்பு இல்ல ராசா. தண்ணி கொண்டாட்டா? கொண்டாட்டேன்னு சொல்லு. எத்தனை இதோட 7ஆ? 7 முடிஞ்சு. அடுத்து 8ஆவதா? வாமிட் வர மாதிரி இருந்தா வேண்டாம், விட்டுரு. ஐஸ்கிரீம் ஆசைப்பட்டு வாமிட் எடுத்துறாத. வாமிட் எடுக்கணும் இல்ல, அது விக்கிக்குது. தண்ணி கொண்டாட்டா? ஒரு நல்ல பெரிய மூச்சு எழுதி விட்டோம்னா அது விக்கிக்கிறது உள்ள போயிடும். நம்ம தண்ணி குடிச்சோம்னா சாப்பிட முடியாது. பொறுமையா சாப்பிடு. 8ஆவது அதோட? எப்பா 8 ஆஃபாயில் வந்துட்டாலுங்க. என்ன எனக்கு இந்திய என்ன 4 ஆம்லேட் சாப்பிட்டா 4 முடிஞ்சு 4 சாப்பிட்டா முடிஞ்சா? 9, 10, 11, 12, 4. ஆமா, தின்றே தான் இருக்குதே. 12 நெருங்கிட்டு இருக்குதே. கண்ணுல கலவரம் தெரியுது. முடியல. பல்லவி கோவம் வந்துருச்சு. இப்படிதான் கோவப்படுவாளுங்க. பல்லவினுடைய கோவத்தின் ஆரம்ப ஸ்டேஜ் இல்ல. அழுகிற மாதிரி சிரிக்கிற மாதிரி கோவம் வரும். ஒண்ணும் இல்ல. ஏன் வாமிட் வர மாதிரி இருக்கா? மிளகு போட்டது நான் மிளகு அதிகமா சாப்பிட மாட்டேன். ஆமா, நீ மிளகு சாப்பிட மாட்டேன். மிளகு எனக்கு மாதிரி. சரி 10 சாப்பிடு, வாங்கி தரேன் உனக்காக 2 டிஸ்கவுண்ட். அப்புறம் 9க்குலாம் வாங்கி தர முடியாது. 10 சாப்பிட்டே ஒரு ஐஸ்கிரீம் டப்பா. இல்லைன்னா இல்ல. உனக்காக உங்க மாமியா தண்ணி எல்லாம் கொண்டாடுது. வாமா. அதான் அப்படித்தான் இருக்கு. விவசாயி குடும்பம் அப்படித்தான் இருக்குவா. காட்டுக்கு வளைஞ்சிட்டு இருக்கிறது என்ன? பட்டு கூட கட்டிட்டு போய் காட்டு வேலை செய்ய முடியும். நான் கூட ஆரம்பத்துல 13 சார்ஜ் போய் நினைச்சோம்ல. முடியல தானே?
விறகு இருக்கனால என்னால முடியல. சரி விட கூட்டுரு. 9 முடிஞ்சா ம். மக்கள் ஆரம்பத்துல வந்து 12 சாப்பிட்டேன்னா அதுக்கப்புறம் அப்பா வந்து 2 சாப்பிட்டாப்ல, அதுக்கப்புறம் பல்லவி வந்து 9 ஆஃப் ஆயில் சாப்பிட்டாப்ல, அதுக்கு மேல சாப்பிடல. இப்ப திரும்ப நான் வந்து களத்துல இறங்க போறேன். என்னுடைய டார்கெட் ஒரு 20 ஆஃப் ஆயில் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேங்களா? அதுக்கடுத்து 13வது செல்ஃபில எடுக்கலாம் இனிமேல். 14 இது வெடிச்சு வந்துரும் போது. ஏஞ்சாமி கொஞ்ச நேரம் பட்டாசு வெடிக்கும், டம்னு வெடிக்கும். டம்னு வெடிக்கும் தெரியும் பட்டாசு. அதே இந்த வரைக்கும் மைக் போட்டிருந்தேன்னா இப்போ வந்து மைக்கை டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு, அதனால தான் இந்த கிளிப்பு கட்டாயி வந்திருக்கோம். 14 சாப்பிட்டேங்க. 15ஓட முடிக்கலாங்க, அதுக்கு மேலே முடியாதனால 15 ஆஃப் ஆயிலுக்கேன். 15 ஆஃப் ஆயில் சாப்பிட்றதே பெரிய விஷயம் நினைக்கிறேன். அம்மா ஐஸ்கிரீம் வேண்டாம், 7 பாயிண்ட் குடிங்க. 7அப்பா? சரி ஓகே மக்கள், எங்கள் அம்மா வந்து ஐஸ்கிரீம் வேண்டாம் 7 பாயிண்ட் குடிக்க சொல்கிறாங்க. 15 சாப்பிட்டு போய் 7 பாயிண்ட் வரலாங்க. சின்னதாக இருக்குமா? இதோட 15வது ஆஃப் ஆயிலுங்க. போதுங்க, என்னால் முடியலைங்க. பாருங்க வயிறு நல்லா குப்புன்னு வந்துருச்சு. இன்னும் 23 ஆஃப் ஆயில் இருக்குதுங்க. நெருக்கி சாப்பிட்டுருந்தா காலையில் ஒரு 2-3 பூரி சாப்பிட்டேன். இல்லை அப்படின்னா இன்னொரு 5 சாப்பிட்டுருக்கலாமே என்னமோ, 20 சாப்பிட்டுருக்கலாமே என்னமோ. ஆனால் 50 ஆஃப் ஆயிலுங்கிறதெல்லாம் பெரிய விஷயம். இதையும் ஒரு சில ஃபுட் சேலஞ்சர்லாம் வந்து கம்ப்ளீட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா? இந்த என்னமோ பாய்ஸ், ஃபுட் சேலஞ்ச் பாய்ஸே என்னமோ ஒரு பாய்ஸ் ஒரு அவரு இந்த சாப்பாட்டுறாம அப்பா நீங்களாம் வேற மாதிரிங்க, நம்மளால முடியலைங்க எப்பா. அதெல்லாம் சாப்பிட்டு வயிறில் கொஞ்சம் பெருத்து வச்சுருக்கோன்னு, நம்மளுக்குலாம் குட்டி வயிறு, அதனால் செட் ஆகலை. போய் 7 பாயிண்ட் குடிக்கணும். ஐஸ்கிரீம்லாம் இல்லை, எனக்கும் பலவைக்கு 2 பேத்துக்குமே 7 தான். அப்போ தான் செரிமானம் ஆகும். A few moments later. சரி அது பாதினா போட்டு அப்பா என்னடா சளின்னு சொன்ன, தொண்டை வலின்னு சொன்ன, இப்படி 7 குடிக்கிறீன்னு சொல்றீங்களா? நான் 2 நாளா பட்டவாட ஆகிட்டேன் தெரியும். எனக்கு வெளியே போனா கூலிங்கா சாப்பிட்றோம் பிடிக்கும். கவின் மாப்பிள்ளை இதுக்கு முன்னாடி போன வீடியோ பார்த்தீங்களா? ஈரோட்டில் ஒரு கடைக்கு போனோம் பார்த்தீங்களா? அங்கே போயிட்டு அதெல்லாம் சாப்பிட்டு ஒரு ஷாப்புக்கு அந்த தள்ளுவண்டி கடைக்கு ஒன்று போனோம், கடல் மசாலா சாப்பிட்டோம்ல, அதெல்லாம் சாப்பிட்டு என்னால் ஒரு கூலிங்காக ஒரு பாதாம் பால் ரோஸ் மில்க் குடிக்க முடியலன்னு எவ்வளோ வருத்தமாக இருந்தது தெரியுமா? இன்னைக்கு தொண்டை வலி ஓரளவுக்கு பரவாயில்ல, அதனால் 7 குடிக்கிறேன். 7 குடிக்கல அப்படின்னாலும் சரிமான இருக்கு வாய்ப்பே இல்லைங்க. மறுபடியும் ஒரு மாதிரி ஒமட்டிக்கிட்டே இருக்கும், ஒன்று வாந்தி வந்துடும், இல்லை அப்படின்னா வயிறு ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடும். ஸோ அதனால தான் 7 போதுங்க. இதுக்கு மேலே அந்த ஃபுட் சேலஞ்ச் வெளியெல்லாம் நம்மளுக்கு ஆகாதுப்பா சாமி. நெக்ஸ்ட் 10 minutes later. மிச்சம் 23 ஆஃப் ஆயில் இருந்துச்சு பார்த்தீங்களா? ஆம்லேட்டுனே வருது. ஆஃப் ஆயில் இருந்துச்சு பார்த்தீங்களா? அந்த ஆஃப் ஆயில் டொய் முட்டை பொடி மாஸ் பண்ணியாச்சுங்க. நம்ம தாய் குழந்தை பண்ணியிருக்குது. எண்ணெய் ஊற்றி வெங்காயம் மிளகா போட்டு பச்சை மிளகா போட்டு அதெல்லாம் நீட்டாக தனித்தனியாக பிரித்து உள்ளே போட்டு ரெடி பண்ணிடுச்சு. சாப்பிட்டு பார்க்கலாமா? பேக் கேமரா காமிக்கிட்டா? நல்லா இருக்குது, உண்மையாலுமே நல்லா இருக்குது. நான் அப்பளவே சாப்பிட்டேன், உங்களுக்கு காட்டலாம் அப்படிங்கிறக்காக காட்டுறேன். பாருங்க எப்படி ஜம்முன்னு இருக்குதா? செம்மையாக இருக்குதுங்க சாப்பிட்றதுக்கு. ஆஃப் ஆயிலாக சாப்பிட்றோட இது செம்மையாக இருக்குது. இது ஒரு டேஸ்ட்டாக ஜம்முன்னு தாங்க இருக்குது. எதுவுமே வேஸ்ட் பண்ணதில்லை நான். அப்படி சாப்பிட்டா மிச்சத்தை வந்து இப்படி சாப்பிட்றோம். செம்ம. லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைபு ஷேரு எல்லாருமே பண்ணணும்னு தோணுச்சுன்னா மட்டும் பண்ணுங்கள்.